மரியா ராஜ் இளஞ்செழியனுடைய இயக்கத்துல ரெடியா இருக்க திரைப்படம் தான் ஹாப்பி ராஜா. இந்த படத்தோட கதையில ஓப்பனிங்ல ஹீரோவும் வேற ஒரு ஹீரோயினும் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றா நான் உன்னை லவ் பண்றேன்னு. ஹீரோயின் சொல்றான் நான் உன்னை லவ் அக்செப்ட் பண்ணிப்பேன், பட் உங்க வீட்டுக்கு மருமகளால என்னால வர முடியாது. அதுக்கு ரீசன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க அப்பாவை கிண்டல் பண்றாங்க, அதே மாதிரிதான் உன்னையும் கிண்டல் பண்றாங்க. நாளை பின்ன உங்க வீட்டுக்கு வந்தா என்னையும் அப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. அதன் காரணமா நாம கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம், இந்த லவ் வேண்டாம் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ஹீரோக்கு ட்ரிகர் ஆகி ஒரு ரிவெஞ்ச் மூட்ல போறாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்டு அதிர்ச்சி என்ன சொல்றாருன்னா, மச்சான் நீ இவ்வளோலாம் ஃபீல் பண்ணாத, நம்ம ஊர் பொண்ணை நீ உஷார் பண்ணணும்னு நினச்சனா இந்த பிரச்சனை இருக்கும். நீ ஏன் நம்ம ஊர் பொண்ணை உஷார் பண்ணுற, வெளியூருக்கு போ, அங்கே பொண்ணுங்களை பாரு, அந்த பொண்ணை யாராவது உஷார் பண்ணு, லைஃப்பில் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு இருந்துட்டு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவை அவருடைய கனவாக வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ஐடியா ஹீரோவுக்கு நிறைவேறுதா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறது இந்த படத்தோடைய டேரக்டர் கம் ரைட்டர். அவருடைய ரைட்டிங்கும் அவருடைய ஸ்க்ரீன் பிளேவும் அவருடைய அந்த ட்ராமாவை எப்படி படத்தில் ஸ்டேஜ் பண்ணியிருக்கான்ற விதம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. மிக முக்கியமாக படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படத்தை காமெடியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இந்த படம் அமைஞ்சது. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்தை ரொம்ப எமோஷனலா மிக முக்கியமா உருவகீதி பண்றாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே செருப்பால் அடிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்ல இந்த படத்துல பாயிண்டா வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உருவகீதி பண்றதுனால அவங்க நம்மளை விட கீழே அப்படின்றது கிடையாது. அந்த உருவகீலி யார் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. அந்த உருவகீலியை வாங்கிக்கிறாங்களே அவங்க மென்மேலும் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருப்பாங்கன்ற எக்ஸாம்பிள இந்த கதையில ரொம்ப அழகா ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்பா அப்படின்ற ஒருத்தர் ஒரு விஷயம் பண்றாருன்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். அது நமக்கு சின்ன வயசுல புரியாது, பட் வளர்ந்ததுக்கு அப்புறமா புரியும். சின்ன வயசுல புரியாத போது நம்ம அப்பா கிட்ட பூச்சிப்போம், சண்டை போடுவோம். வளர்ந்ததுக்கு அப்புறமா அவர் செஞ்சது சரியும் புரிஞ்சிடும். இருந்தாலும் நம்மளால சாரி கேட்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து அப்பாவை தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்ற ஒரு கில்ட்லயே இருப்போம். நம்ம பயங்கரமா அப்பாவை லவ் பண்ணுவோம், நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டோம். அந்த எல்லா எமோஷன்ஸும் ரொம்ப அழகா பேக் பண்ண ஒரு படமா தான் இந்த ஹாப்பி ராஜ் அமைஞ்சிருக்கு. அண்ட் முக்கியமா சொல்லணும்னா இந்த படத்துடைய ஹீரோவா ஜார்ஜ் மரியனை தான் சொல்லணும். எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. ஆக்டிங்கில் ஒரு எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு மாஸான சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை காமெடியான சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் 100 to 100 ஸ்கோர் பண்ணி சும்மா பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. முக்கியமாக ஒரு பயங்கர மாஸான ஒரு சீக்வன்ஸ் அபாஸ் சாருக்கு எதிரில் இவர் பர்ஃபார்ம் பண்ணோம். அந்த சீனை ஒரு பர்ஃபார்ம் பண்ண விதம், அதை டேரக்டர் ஸ்டேஜ் பண்ண அந்த விதம், இது ரெண்டுமே பயங்கரமான ஒரு அவுட்புட்டாக இருந்தது. அண்ட் அபாஸ் ஆகட்டும், ஜி பிரகாஷ் ஆகட்டும், கௌரியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் இந்த படத்தோடைய ஒரு பெரிய பில்லர்ஸாக இருக்காங்க. அவங்க எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பயங்கரமாக இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட கதையை ரைட்டிங்காக மட்டும் பெரிய அளவில் நிறுத்த முடியாது. அதை விட மிகப்பெரிய சப்போர்ட் டெக்னிக்கல் டீமும் காஸ்கிட்டையும் இருக்கும். காஸ்ட் மெம்பர்ஸ் அவங்க நினைக்கிற ரைட்டிங்ல என்ன இருக்கோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட்டாக கொண்டு வந்தால் மட்டுமே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒரு அவுட்புட்டை இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீதா கைலாசம் நிறைய படங்கள்ல ரொம்ப எமோஷனலான ஒரு அம்மாவா இருப்பாங்க, ஆனால் இந்த படத்துல ரொம்ப ஜாலியான ரொம்ப கூலான ஒரு மாமா இருந்தாங்க. அந்த போர்ஷன்லயும் அவங்க பயங்கரமா கலக்கியிருந்தாங்க. ஓவராலா இந்த திரைப்படம் ரொம்ப திருப்திகரமான ஒரு படமா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர் மதன் எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க்கை பண்ணியிருக்காரு. எடிட்டர் செல்வா, முக்கியமாக அவருடைய எடிட் எனக்கு எந்த இடத்துல ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சுன்னா, ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அதை நான் லீனியராக கட் பண்ணியிருப்பாரு. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த சீக்வன்ஸை ஒரு ப்ரீ கிளைமேக்ஸாக ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பாக பேங்கராக பிளாஸ்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த திரைப்படத்துடைய மியூசிக் ஜஸ்டின், இந்த குச்சு குச்சு ஓத்தாகே தான் இந்த படத்துக்கான ஒரு ஐடி கார்டாகவே இருந்தது. அது இந்த படத்தையும் ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கு. மியூசிக்காக பயங்கரமான ஒர்க்காக இருந்தது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். அண்ட் நிறைய எமோஷனல் மூமெண்ட்டை டேரக்டர் பேக் பண்ணியிருக்காரு. எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக லேண்டாக இருந்தது. இந்த படத்தை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிச்சு. படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் டைம் போகிறதே தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராவலில் எமோஷனலான ஒரு ஜேர்னிக்குள்ளே கொண்டு போய் ரொம்ப அற்புதமான ஒரு ஃபேமிலி படமாக நமக்கு இந்த படத்தை தந்திருக்காங்க. ஓவராலாக இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லும். பட் என்ன இருந்தாலும் எல்லா படத்துலையும் ஒரு மைனஸ் இருக்கும். இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னு வரும்போது இந்த படத்தில் ஒரு குட்டி பாப்பா இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த சோஃபா பாய்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவருக்கும் ஒரு சின்ன பிளாக் காட்டுவாங்க, ஒரு சில சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அது எப்படிப்பட்ட எமோஷன்றது புரிஞ்சிக்க முடியல. அவங்க லவ் பண்றாங்களா இல்லை குழந்தைங்களா விளையாடிக்கிறாங்களா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பிளேக்குள்ள போனதுனால நிறைய சந்தேகங்களா ஆடியன்ஸா எனக்கு இருந்தது.
அதை கொஞ்சம் கிளாரிட்டியான ஒரு ட்ராமாவாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பிக்சர் பர்ஃபெக்டாக இருந்திருக்குமே, அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான். மற்றபடி சினிமாட்டிக் லிபர்ட்டி எந்த இடத்துல யூஸ் பண்ணி ஆடியன்ஸை பயங்கர எமோஷனலாக மாற்ற முடியும், பயங்கர மாஸ் சீக்வன்ஸை எலிவேட் பண்ண முடியும், பயங்கர ஒரு ஃபன்னாக ஒரு ரைடுக்குள்ளே போக முடியுன்ற எல்லா எமோஷனையும் கரெக்டாக அங்கங்கே ட்ரிகர் பண்ணி ஆடியன்ஸை ரொம்ப அழகாக ட்ரைவ் பண்ணி இந்த திரைப்படத்தை முடிச்சிருந்தாங்க. ஒரு ஆள் டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக இது ஒரு ஜி பிரகாஷ் ரீலோடட் படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. இதை தாண்டி நீங்கள் ஹாப்பி ராஜா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்து இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு ரிவ்யூவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா வச்சிருக்கேன். நான் பிரவீன் KS. பாய்.